நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் மகடிச்சாவடி ஒன்றியம் தப்பக்கோட்டை கிராமம். இந்த கிராமத்தில் நான் வந்து ஊர் கவுண்டராக இருக்கிறேன். எங்களுடைய கிராமத்தினுடைய மெயின் கோயில் சிவன் கோயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகாம்பி அம்பாள் சமேதா சீர்காழிநாதர் கோயில். இது வந்து கச்சாசி இந்து அறநிலையத்துறையின் கீழே இருக்கிற கோயில் தான். சேலம் மாவட்டம் ஏசி ஆஃபீஸு ஈவோ இடைக்காலத்துக்கு வந்து சித்தர் கோயில் அவங்களுக்கு கீழே தான் இருக்குது. இந்த கோயில் வந்து 1200 வருடம் பழமையான கோயில். இதை கணக்கெடுத்துட்டு இந்த கோயில் ஒன்று அமாவாசை கோயில்னு சொல்லக்கூடிய சித்தர் கோயில், 2 கரபுரநாதர் கோயில், 3 அதேமாதிரி தாரமங்கலத்தை சேர்ந்த கைலாசநாதர் கோயில். இந்த 4 கோயிலும் ஒன்றா கட்டினது. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இங்கே இருக்கிற கல்வெட்டுகள்லையும் இங்கே இருக்கிற கோயில் வடிவமைப்பு கட்டட வடிவமைப்பு வச்சு பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் காலத்து கோயில், பாண்டியர் மன்னர் காலத்து கோயில் தான் இது. 1200 பழமையான அந்த கோயில் ரொம்ப சிதிலமடைஞ்சு பாழாக போயிருந்தது. இங்கே இருக்கிற சிவனடியார்கள், ஊர் பொதுமக்கள், பக்த கோடிகள்லாம் சேர்ந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து சீர்திருத்தம் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தணும். இதோட 3வது கும்பாபிஷேகம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தீர்த்தக்கூடம் வந்திருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை 9 to 10 குடமுழுக்கு விழா வந்திருக்கு. ஆகவே எல்லோரும் வந்து அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பங்களிப்புக்காக கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நவராத்திரி சிவராத்திரி 2 பூஜை, அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அமாவாசைக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். இங்கே வைக்கிற வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஒரு வருட காலத்துக்குள்ளே கண்டிப்பாக இது வரைக்கும் ஒன்று கூட நிறைவேறாமல் போனதே இல்லை. ரொம்பவும் சிறப்பான கோயில். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக இருந்த கோயில் இன்றைக்கி 2 கோடி அளவுக்கு எடுத்து செலவு பண்ணி கட்டிருக்கிறோம்.
இதெல்லாம் பக்தர்கள் கொடுத்த டொனேஷன், நன்கொடை, நிதி உதவி தான். அப்படிக்குள்ள அவங்க வைக்கிற வேண்டுதல் நிறைவேறி அவங்களுக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால தான் இந்த கோயிலை நாடி வர்றாங்க. இந்த சிறப்புகளை இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் இந்த கோயிலுக்கு வருமாறும் ஐயனின் அருளை பெறுமாறும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். கும்பாபிஷேகத்தில் அனைவரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். கோயில் தரிசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படி சொல்லுவாங்க. ஆலய விமோசனம் பாவ விமோசனம் சொல்லுவாங்க. ஆகவே இதை தெரிஞ்சுக்கிட்டால அந்த கும்பாபிஷேகம் கலந்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.